வணக்கம். அப்போ இன்னைக்கு வீடியோல 27 நட்சத்திரத்துல ഞാൻ ഒന്നാമത്തെ നക്ഷത്രത്തിനെ പറ്റി தான் பேச போறேன். ஒன்னாமത്തെ நட்சத்திரம் வந்துட்டு அஸ்வினி. அஸ்வினி நட்சத்திரത്തിന് கொஞ்சம் காமன் கேரக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு இந்த மாதிரி ஒரு பிஹேவியர் அவர் காமிக்கும். அதுதான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன். அப்போ அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி தான் നമ്മുടെ 27 நட்சத்திரத்துல ஃபர்ஸ்ட் நட்சத்திரமே அஸ்வினி தான். அப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கணவர் வந்துட்டு அவர் வந்து ராசி மேஷம் ராசி, மேஷ ராசியில தான் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு. இவரோட அனிமல் பார்த்தாலே கோட்டு தான் இவரோட அனிமல். ஒரு கோட்டிന്റെ பிஹேவியர் இந்த நட்சத்திரத்தில் பிறக்கணவர் ஒரு கோட்டிന്റെ பிஹேவியர் காமிப்பாங்க. கோட்டிന്റെ பிஹேவியர்னா அமைதியா தான் இருப்பாங்க. நம்மள ஏதாவது கிண்டல் பண்ணி ஏதாவது தொந்தரவு பண்ணின்னு வச்சுக்கோங்க, நம்மள அட்டாக் பண்ணதுக்கு வரும். பின்ன அதே மாதிரி അശ്വിനി നക്ഷത്രത്തിൽ പിറന്നവർക്ക് വന്നിട്ട് ഇവരെ ഫാമിലിയിൽ, അപ്പാവുടെ ഫാമിലിയിലോ അമ്മാവുടെ ഫാമിലിയിലോ മെഡിസിനുമായിട്ട് ബന്ധപ്പെട്ട് യാതൊരുക്കും മെഡിസിൻസ്, നഴ്സിംഗ് ഫീൽഡ്, மெடிக்கல் ஃபீல்டு, ஆயுர்வேத மெடிசின்ஸு, இந்த ஹோமியோ மெடிசின்ஸ், அந்த மாதிரி ஏதாவது ரிலேட் பண்ணி யாராவது இருப்பாங்க ஃபேமிலியில், அப்பா ஃபேமிலியில் இல்லைன்னா அம்மா ஃபேமிலியில். இல்லைன்னா அஸ்வினி ஸ்டாரில் பிறந்தவருக்கு கூட மெடிக்கல் ஃபீல்டு ரொம்ப நல்லதுதான். நர்சிங்கா வேலை செய்யறது, மெடிக்கல் ஃபீல்டு சூஸ் பண்ணி மெடிசின் MBBS படிக்கிறது எல்லாமே ரொம்ப நல்லதான். இவருக்கு எல்லாமே அதே மாதிரி இப்போ இந்தியா கண்ட்ரி விட்டு போன ஒரு யோகம் இருக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறவருக்கு. பின்ன அதே மாதிரி நட்சத்திரத்தில் பிறக்கிறவருக்கு இவரோட அம்மாவுக்கு வந்துட்டு மெயினா யூட்ரஸ் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கணும் ஒரு பொண்ணு இல்லைன்னா பையனோட அம்மாவுக்கு வந்துட்டு யூட்ரஸ் ரிலேட் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரலாம். இல்லைன்னா இந்த பொண்ணு இப்ப இது பொண்ணு என்னன்னு வச்சுக்கோங்க, இவக்கு யூட்ரஸ் சம்பந்தமா ஏதாவது ப்ராப்ளம்ஸ், பீரியட்ஸ் டைம்ல அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பின்ன அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர் நல்லா பேசுவாங்க, நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லு, நல்ல கம்யூனிகேஷன் பவர் எல்லாமே இருக்கு, நல்லா பேசுறதுக்கு எல்லாம் நம்பர் 1 இருக்கும். பின்ன இவரோட ஃபேஸில் இல்லைன்னா இவர தலையில ஏதாவது ஒரு சம்திங் மார்க்கிங் இருக்கும். மார்க்கிங் மீன்ஸ் பிறந்ததுலேருந்தே சம்திங் மார்க்கிங் வராம, இல்லைன்னா ஏதாவது பை சான்ஸ் ஏதாவது ஒரு அடையாளம் மாதிரி இருக்கும் மூஞ்சியில இல்லைன்னா தலையில. பின்ன அதே மாதிரி இவருக்கு வந்து வண்டி ரொம்ப கிரேசிங்கா இருக்கலாம், வண்டி ரொம்ப பிடிக்கும். அது சின்ன வண்டி எதுவுமே கிடையாது, பெரிய வண்டி. ஒரு வண்டி வாங்க போனோம்னா சின்ன லெவலுக்கு பார்க்க மாட்டேன், பெரிய லெவலுக்கு பெரிய வண்டி வாங்கணும், பெரிய வீடு வெட்டணும், அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. பின்ன இவருக்கு வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இவரால யாராவது ஏமாத்ததுக்கு சான்சஸ் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவருக்கு வந்துட்டு யாரு சொல்லியாலும் ஏதோ வேணுங்களும் நம்பிடுவாங்க, அதனால ஏமாத்ததுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஏதாவது ஷேர் மார்க்கெட்லோ எங்கேயாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பத்திரமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க, பைசா எல்லாம் கையில போவதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்ப இதுதான் அஸ்வினி நட்சத்திரத்துல நமக்கு காமன் கேரக்டரா சொல்ல முடியும். அப்புறம் நமக்கு கரெக்ட் டேட் ஆஃப் பர்த் கரெக்ட் டைம் கிடைச்சாதான் நமக்கு கரெக்டா சொல்ல முடியும். ஓகேவா? இது ஞான ஒரு காமனா ஒரு 4-5 கேரக்டர் சொல்லி அவ்வளவுதான். ஓகே, அப்போ சேனல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, இல்லைன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சு விடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.